அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான மாலை பொழுதிலே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிட்டல்னு ஒரு திருக்குறளோடு ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு புது முயற்சியில் வந்து உருவாகிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு வந்து வால்பாறை நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த வால்பாறையோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து இந்த பதிவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 பேர்த்தை நான் முக்கியமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்குது. இவர் தான் வந்து இந்த காரோட ஓனர். வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். காசு கேட்க மாட்டார். இந்த ஓனருங்கிறத நான் அதிகமாக பயன்படுத்தினது வந்து இவங்களுக்கு பெட்ரோல் அடிச்சிருக்காரு. ஆமாம், ஏன்னா பெட்ரோல் எல்லாமே அவரோட தான், அதனால் அவர் பார்த்துப்பாரு. அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க தான் வந்து லாரி டிரைவர். அந்த லாரி டிரைவர் வந்து எல்லா பெண்ட்லேயும் வந்து அவர் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாரு. அவரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறேன். அது வந்து இவர் தான். வணக்கம் சொல்லுங்கள். இப்போ ஆமாம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா தான் படித்தோம். அதில் வந்து ஒரு 4 வருஷம் வந்து பிஇ முடித்தோம். அது ஏன் முடித்தோம் எதுக்கு முடித்தோன்னு தெரியல. ஆனாலும் வந்து வேலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக போகாமல் ஆமாம், அந்த சும்மா இருக்கிறவர் இவர் தான். அடுத்ததாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு டாப் பொசிஷனில் உட்காந்துட்டு ஏன் அந்த வேலைக்கு போகணுங்கிறதே தெரியாமல் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து அவரால் வந்து இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா எங்கள் குரூப்லேயே வந்து அதிகமாக சம்பாதிக்கிற ஒருத்தர் அவர் தான். அதனால வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். மோகன் ஃப்ரம் பொள்ளாச்சி. இவர் தான் அவர். இவருக்கு வந்து நிறையா பேர் இருக்குது. ஏன்னா வந்து இவர் வந்து நிறைய ஆமாம் இல்லை, நீங்கள் அவரையெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவருக்கு வந்து மோட்டர் மோகன், மைக் மோகன், இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாமே ரொம்ப தகுந்தமாக. ஆமாம், அவர் உண்மையாகவே அமைதியாக தூங்குறவர் தான். அதனால வந்து அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. இப்போ வந்து நான் அடுத்த கட்டத்துக்காக போகிறோம் அப்படின்னா இந்த வால்பாறையோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்காக தெளிவான ஒரு வீடியோ வந்து நாங்கள் இப்போ போட போகிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து வீடியோ போட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பார்க்குறவங்க எங்களோட ஜிபே நம்பர்ஸ் தரோம். ஆமாம், அது நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபாய், ஒரு ஆள் ₹1 இப்படின்னு போட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆமாம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உண்மையான தமிழனாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஆமாம், கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு. இந்த சேனல் எந்த சேனல் எங்களுக்கே பேர் அடுத்த கட்டத்தை நாங்கள் சொல்ல போகிறதே அதுதான். ஏன்னா நாங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு பேர் வைக்கல இல்லை, இந்த சேனலை இன்னும் ஓப்பன் பண்ணல. இப்போ தான் வந்து திடீர் ஒரு முயற்சியாக இந்த ஒரு புது அத்தியாயத்தை வந்து நாங்கள் உருவாக்கிக்கிறோம். சரிங்களா? இப்போ தான் ஒரு ஆப்போசிட்டில் லைட் அடிக்கிறான். இப்போ வந்து என்ன அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். அந்த பேரை வந்து உங்களோட முயற்சியால் வந்து தயவுசெய்து நீங்கள் சொல்லணும் மக்களே. ஓகேவா? உங்களோட அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த விளாக்ஸுக்கு வந்து இந்த 4 விளாகர்ஸ் இருக்கிறோம் பார்த்துங்க. இவங்க தான் அவங்க. சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து நாங்கள் புதுசாக ஒவ்வொரு இடத்துக்கு போக போகிறோம். இப்போ வந்து வால்பாறைக்கு தான் வந்துருக்குறோம். அது புது இடம் கிடையாது, இங்கே தான் பிறந்து வளர்ந்துருந்தோம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து போடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து போட்டிருக்கோம். 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் பையன் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆளே கொஞ்சம் ஏன்னா எல்லாருமே வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க. நான் வேற வந்து ஒரு நல்லா என்டர்டெய்னராக இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து ஆமாம், ஒன்றும் இல்லாதவனெல்லாம் ஃபேமஸ் ஆகும்போது நான் ஏன் ஃபேமஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து உங்களுக்காக பதிவு செய்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம் செந்தில்? இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நிறையா விளாகர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் வந்து அதாவது படித்த முட்டாள்கள் தான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி உருவாக்கிக்கிறாங்க. அதை நான் அந்த வரிசையில் வந்து நான் ஒருத்தன். ஆனால் இவங்க வந்து 2 பேரும் வந்து நல்ல புத்திசாலியான ஆளுங்க தான், பார்த்துக்குங்க. ஏன்னா 2 பேரும் கை கட்டி உட்காந்துருக்கு, அமைதியாக பேசலான்னு நினச்சிக்காதீங்க. அவனுங்க தான் இந்த ட்ரிப்பையே வந்து நாசமாக ஆக்குனாருங்க. சரிங்களா? ஆமாம், சரிங்களா? நான் வேற மாலை ஆக்குனதே சாமி தான். நாங்கள் கரெக்டாக வந்துட்டு ட்ரிப்புமே என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் மட்டும்தான். ஆமாம், அதாவது நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியல, நல்லா நிம்மதியாக தூங்கலாம் இன்னைக்கு.
நல்ல மன அமைதியோட வந்து 4 பேர் வந்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வந்து இப்படி இந்த நாளை ஓட்டுறேன்னு உட்காந்துருந்து 10 மணிக்கு அதனால இனி நாளா அமைச்சு தந்த தமிழ் சாமிக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் செந்தில் அவர்களே. அந்த காத்து எந்த வேகத்தில் அடிச்சுட்டு மோகன், நீங்க வந்து ஃப்ரேம்குள்ள வர மாட்டேங்கிறீங்க மோகன், ஏன்னு தெரிய மாட்டேங்குது. சரி மோகன், பாத்துக்க. இவரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. ஒதுங்கி போதுங்களா? எனக்கு ஜி நான் ஒன்றும் கூட சொல்லல ஜி அப்படிங்கிறா. பாயோட எப்பவுமே வந்து ஆரம்பிக்கும் போதும் வந்து நம்ம பாய் சொல்லி 3 மாசமாக ஒரே நல்ல 7 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது விளாக் போட்டால் தான் இந்த மக்கள் வந்து உட்காந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆமாம் 7 நிமிடம் தான் ஆகிவிட்டது. அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி இந்த விளாகர்ஸ் உருவாகிறானுங்க, என்ன பண்ணுறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விளாகே போட்டோம். என்னங்க என்ன வரைக்கும் பல கோடி எப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் லட்சக்கணக்கில் போயிட்டீங்க. இந்த விளாகர்ல நாங்கள் எங்கெல்லாம் ஒரு வேலையில சும்மா எங்களை நீங்கள் வந்து ஃபேம் பண்ணி விடுறீங்க. விவசாயம் பண்றாங்க, கஷ்டப்பட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இது பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழக்க சொல்ல அவங்கள. இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் பேசுறதுக்காகவே பிறந்த ஒரு ஜென்டில்மேன் தான் வந்து இவரு. அவர் வந்து உண்மையாவே வந்து ஒரு விவசாயி குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்த வீடியோவை எங்க வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா செப்பல்ஸ்லேயே அடிப்பாங்க என்னையா. சரியா? நான் வேற மாலை ஓட்டுக்கிறேன் செந்தில், தயவு செய்து இந்த தகாத வார்த்தைகள் எல்லாம் இப்போ பயன்படுத்தாதீங்க செந்தில், ஓகேவா? இப்போ வந்து நேரம் என்னாச்சு? 6 மணி 2 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இந்த இருட்டுக்குள்ள வந்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி 2 பஸ்ஸு, ஒரு பஸ்ஸும் ஒரு வண்டி போயிட்டுருக்கு. பார்த்துக்குங்க. வால்பாறை விட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ வந்து ஆலியார்கிட்ட நம்ம வந்தாச்சு, ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து வண்டியை பஸ்ஸை ஓவர்டேக் அடிக்கிறோம். ஓவர்டேக் அடிக்கும்போது எப்போவுமே ஆப்போசிட்டில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஓவர்டேக் அடிங்க, ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக தான் இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் சொன்னதான் விளாகர்ஸ் உருவாக்குறாங்க, ஓகேவா? அதனால நாங்களும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்பப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம், ஓகேவா? இந்த மாதிரி தேவையில்லாத தகாத வார்த்தைகள் எங்கள் கேங்கில் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? 12 யானை 13 யானை இப்படிதான் பார்த்து நானே. வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா நாங்களாம் இந்த உள்ளூர்காரங்க தான். அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறோம். ஸோ நீங்களும் வந்து இனிமேல் வர்ற இந்த வால்பாறை ட்ரிப்பு வர்ற ஆளுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற முன்கூட்டியே வந்து அந்த அறிவிப்பு பலகையை வந்து படிச்சுக்கிட்டு பஸ் வச்சு வண்டியில் ஏறுங்க, ஓகேவா? எப்பவுமே வந்து செக் போஸ்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து, ஏன்னா நாங்கள் வரும்போது செக் போஸ்ட்டில் எதுவும் சொல்லிங்க, செக் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த மூஞ்சியெல்லாம் நல்ல மூஞ்சியா அப்படின்ட்டு போல. அதுவும் வந்து சாமின்னு ஒருத்தர் வந்தங்காட்டி அந்த சாமிக்கு உண்டான மரியாதை அவர் கொடுத்தாரு. ஆனால் இங்கே வந்த 3 பேருமே தயவுசெய்து எனக்கு அந்த மரியாதை கொடுக்கல. நீங்கள் 3 பேரும் அந்த மரியாதை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இந்த யூடியூப் சேனல் வந்து நல்லா சிறப்பாக போயிருக்கும் செந்தில், பார்த்தீங்க, ஓகேவா? ஓகேவா? நன்றி, வணக்கம். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் புதிய யூடியூபர், புதிய விளாகர், புதிய ஒரு முயற்சியில் ஈடுபட்ட ஒரு சாமியார், புதிய ஒரு பேட்டரி வேறு கம்மியாயிருச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜி நீங்களும் நன்றி வணக்கம் சொல்லி. வணக்கம். ஆமாம், வண்டியை ஸ்டேரிங் விட்டு சொல்லாதீங்க, நேராக சொல்லுங்க, சரியா? அடுத்தது செந்தில் நீங்கள் சொல்லிடுங்க. வணக்கம். நன்றி சொல்லுங்க செந்தில். வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் சந்திப்போம், ஓகேவா? மீண்டும் சந்திப்போம்ட்டு எங்கேயாவது கொண்டு போய் முட்டிடாதீங்க, சரியா? நன்றி, வணக்கம்.